கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் எல்லோரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தில் வாழ்த்துகிறேன். தேவ பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. ஸ்தோத்திரம். நம் மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நாம் ஆரம்ப ஜெபம் செய்யும் முன்பாக இருக்கிற இடத்துல கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவரை நாம் வரவேற்போமா? பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்கள் நடுவில் வாரும் என்று கேட்போமா? ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமையால் எங்களை நிரப்பும், உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்பும் என்று கேட்போமா? ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ஆம் தூய ஆவியானவரே, இன்றைக்கும் இந்த ஆராதனையை நீர் ஆளுகை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரை வரவேற்கிறோம். நீர் எங்கள் நடுவிலே அசைவாடுவீராக. பரிசுத்த ஆவியானவரே, திரியேக தேவனை ஆமென் ஒருமித்து மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவரையும் ஆவிக்குள்ளாய் இந்த கர்த்தருடைய நாளிலும் நீர் மாற்றுவீராக. பத்மு தீவிலே அப்போஸ்தலனாகிய யோவான் வேறு யாரும் இல்லாமல் தனியாயிருந்த அந்த சமயத்திலும் ஆவிக்குள்ளாய் மாறி உம்மை ஆராதித்ததையும் பரலோகத்தின் தரிசனங்களை கண்டதையும் நாங்கள் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, இந்த வேளையிலே வீடுகளிலே கூடி வந்திருந்தாலும் எங்கள் நடுவிலே நீர் பிரசன்னராய் இருக்கிறீர். தூய ஆவியானவரே, அந்த இடத்திலும் எங்களை நிரப்புவதற்கு நீர் போதுமானவராய் இருக்கிறீர். ஆவியானவரே, உம்முடைய ஜனம் இருக்கிற இடங்களில் எல்லாம் நீர் அவர்களை நிரப்புவீராக. ஆவியானவரே, அபிஷேகிப்பீராக. ஆவியானவரே, உம்மை கர்த்தரை தரிசிக்க, கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்க, பரலோகத்தின் தரிசனங்களை பார்க்க தேவரீர் உதவி செய்தருளுவீராக என்று ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் பாடல்களும் துதியும் ஸ்தோத்திரமும் ஆராதனையும் வசனத்தின் தியானமும் உமக்கு பிரீதியாயிருப்பதாக என்று ஜெபிக்கிறேன் ராஜா. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நீர் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே மகிமைப்படுவீராக. நீர் பொறுப்பெடுத்து நடத்தும். கனம் துதி மகிமை எல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் ஈடு என இல்லாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறபடி இன்னும் 2 வாரங்களுக்கு இந்த ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இது நற்செய்தியோ துர்ச்செய்தியோ தீர்மானிக்க பதில் சொல்ல எனக்கு தெரியலை. ஆனால் எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் இதனை அனுமதித்திருக்கிறார். இந்த 2 வாரங்கள் கழிந்த பிறகும் நாம் மறுபடியும் தொடர்ந்து அடுத்த வாரங்களிலே கூடி வருவோமா என்பது இன்றைக்கு இருக்கிற நிலையில் பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வியாகவே காணப்படுகிறது. ஆனால் கர்த்தர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். நாம் அவருடைய கரங்களுக்குள்ளே பாதுகாப்பாக இருக்கிறோம். அவர் செட்டைகளின் நிழலில் அவர் நம்மை மூடி மறைத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்னும் ஒரு புதிய மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் நாம் இவ்விதமாய் கூடி வந்திருக்கிறோம். ஆம், கடந்த 4 மாதங்கள் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த 5ஆம் மாதத்திற்குள்ளே நாம் சேதப்படாமல் ஆமேன் கர்த்தருடைய கரத்தின் கீழே நாம் கடந்து வர ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறபடியினால் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். முதலாவது பாடலாக, இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயீரே, எந்தன் வாழ்க்கையின் இம்மானுவேலரே, இந்த மாதத்தின் நாட்களிலே இந்த வருடத்தின் நாட்களிலே என்று சொல்லி நாம் பாடப்போகிறோம். ஆம், அவரை இதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் இருக்கிற இடத்துல சத்தம் உயர்த்தி கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போடு ஸ்தோத்தரித்து அவரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயீரே, இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயீரே, எந்தன் வாழ்க்கையில் இம்மானுவேலரே,
இந்த வாழ்க்கையில் இம்மானுவேலரே, புது வருடத்தின் நாட்களிலே, புது மாதத்தின் நாட்களிலே ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். சாபப்பிசாசின் சோதனை போதிலும், சாபப்பிசாசின் சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் அகற்றியவர், இயேசு நாமத்தில் அகற்றியவர். ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. செய்ய காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. செய்ய காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபை என் மேலே, மகத்தான கிருபை என் மேலே, மகிபானீர் ஊற்றிடுமே, மகிபானீர் ஊற்றிடுமே. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. பழமையெல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. பாடுங்க. பழமையெல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. உந்தன் மகிமையில் இறங்கிய வாருமே, உந்தன் மகிமையில் இறங்கிய வாருமே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. செய்ய காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. செய்ய காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபை என் மேலே, மகத்தான கிருபை என் மேலே, மகிபானீர் ஊற்றிடுமே, மகிபானீர் ஊற்றிடுமே. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. பழமையெல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. பாடுங்க. பழமையெல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. உந்தன் மகிமையில் இறங்கிய வாருமே, உந்தன் மகிமையில் இறங்கிய வாருமே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்குமே கோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்குமே கோவாயிரே. இந்த வாழ்க்கையில் இம்மானுவேலரே,
இந்த வாழ்க்கையில் இம்மானுவேலரே இந்த வருடத்தின் நாட்களிலே புது மாதத்தின் நாட்களிலே ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை அல்லேலூயா ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. சற்று நேரம் ஆவியில நிரம்பி கர்த்தரை துதிப்போமா? இருக்கிற இடங்களிலே உங்களால் முழங்கால் படியிட முடியுமானால் முழங்கால் படியிட்டவர்களாக என்னோடு கூட சேர்ந்து சில நிமிடங்கள் ஆண்டவரை நாம் மனதார ஆவி நிறைவோடு துதித்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் மகிமையாய் வெற்றி சிறந்தீர். நீர் யூதராஜ சிங்கம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்கள் மத்தியிலே வாசம் செய்கிறீர், எங்களோடு கூட இருக்கிறீர். உம்மை கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர் ராஜா, நீர் சர்வ வல்லமையுடையவர் ஆண்டவரே. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, உம்முடைய அன்புக்கு அளவில்லை. நீர் மகத்துவமும் ஆட்சிமையும் நிறைந்தவர். நீர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர், இருக்கிறவராகவே இருக்கிறவரே. உம்மை மனதார ஸ்தோத்தரிக்கிறோம், முழு இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறோம், எங்கள் முழு பலத்தோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம், எங்கள் முழு மனதோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம், எங்கள் முழு ஆத்மாவோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எங்கள் அன்பு கூர்ந்து உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தந்தருளினீரே. இயேசுவே, நீர் உம்முடைய ஜீவனை எங்களுக்காய் தந்தீரே. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் எங்களுக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறீரே. உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உராபாலா ரகுராகா தாராபா சந்திதாலா ரகது தாராபாலா பாராபா இமாமாமானா ரபலா கதிரி கதுராகா திலாலா கதிரா பாராபது ஷபலா பலா பலா பாராபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், இயேசு ராஜா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். நன்றி ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி ஆண்டவரே. எங்களை சூழ்ந்திருக்கிற உம்முடைய சமூகத்துக்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய வல்லமைக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேளையில உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய ஆவியானவரால் நீர் நிரப்புவீராக. உம்முடைய மகிமை ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் கடந்து வருவதாக. ஆமென். எதிரான வல்லமைகள் செயலற்று போவதாக. குடும்பங்களிலே தேவனுடைய ஆளுகை கடந்து வருவதாக. தேவனுடைய சித்தம் செய்யப்படுவதாக. ஆமென். தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக. எல்லா பலவீனங்கள் மறைந்து போவதாக. ஆமென். பொருளாதார சகாயம் உண்டாவதாக. எல்லாவற்றால் நிரப்புகிறவருடைய மகிமை ஆமென் உம்முடைய பிள்ளைகளின் வாழ்வில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீர் என்றென்றைக்கு வாழ்க ராஜா. நீர் உயர்ந்திருப்பீராக, உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில உயர்ந்திருப்பீராக, உம்முடைய பிள்ளைகளின் குடும்பங்களில் நீர் பெருகுவீராக. நன்மையும் கிருபையும் தொடருவதாக. ஆமென். உம்முடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யமும் உண்டாவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Glory to God. உமக்கே மகிமை, 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 மகிமை அப்பா. நீர் நல்லவர் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம் ராஜா. உம்மை தாழ விழுந்து உம்மை பணிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உம்மை கொண்டாடுகிறோம். நீர் மகிமையாய் வெற்றி சிறந்தீர். ஆமென். உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகம் இறங்கி வரட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரே பாத்திரர் கர்த்தாவே. எங்கள் துதிகளுக்கு நீரே பாத்திரர், எங்கள் மகிமைக்கு நீரே பாத்திரர், எங்கள் ஆராதனைக்கு நீரே பாத்திரர். ஆமென். நல்லவர் என்று சொல்லப்படுகிறதற்கு நீர் ஒருவரே பாத்திரர். ஆமென். சர்வ வல்லவர் என்று சொல்லப்படுகிறதற்கு நீர் ஒருவரே பாத்திரர். உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்ல ஆண்டவரே. ஆமென். தாங்கி நடத்துகிற உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. தயவாய் எங்களில் அன்பு கூர்ந்து நடத்துகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய ஜனத்தின் தேவைகளை சந்திக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கண்மணி போல பாதுகாத்து வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த 4 மாதங்கள் கடந்து வர செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
பிரதிகூலமான சூழ்நிலைகளிலும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் சிங்காசனத்திலே ஆளுகை செய்கிறவராய், சகலத்தையும் உம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறவராய் நீர் வீற்றிருக்கிறீரே, ஆளுகை செய்கிறீரே. உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் ராஜா. உம்மை மனதார ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஒவ்வொருடைய குடும்பத்திலும் நீர் பெருக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் பெருக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் சபையிலே நீர் பெருக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் உம்முடையவர்கள் அப்பா. எங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் உம்முடையது ஆண்டவரே. நீர் தந்திருக்கிற உடைமைகள் உம்முடையது ஆண்டவரே. பிள்ளைகள் உம்முடையவர்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, தொழிலும் வியாபாரங்கள் எல்லாம் உம்முடையது ஆண்டவரே. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன ஆகும் இனிமேல் என்கிற ஆண்டவரே கேள்விகள் எங்களுக்குள்ள இருந்தாலும் ஒன்று நிச்சயம், எங்கள் அப்பா ஆண்டவரே நீர் நன்மையாகவே எல்லாவற்றையும் செய்கிறீர் என்று அறிந்து அந்த முழு நிச்சயத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. அடியேனையும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து உம்மை ஆராதித்து கொண்டிருக்கிற ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகளாகிய ஆண்டவரே ஒவ்வொருவரையும் எங்கள் திருச்சபையாரையும் உங்கள் பலிபீடத்திலே முற்றிலுமாய் காணிக்கையாக படைக்கிறோம் ஆண்டவரே. காணிக்கையாய் படைக்கிறோம் ராஜா. நீர் அங்கீகரித்தரலும், ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும். நீங்க மகிமைப்படுங்க, நீங்க உயர்ந்துருங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலே நாம தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்ல போகிறோம். நம்முடைய இந்த நாளின் தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யாக்கோபு, அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்திலிருந்து நாம் ஒரு வேத பகுதியை வாசிக்க போகிறோம். 1ஆம் அதிகாரம் 1-5 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிப்போம். உங்களுடைய வேதாகமத்தில் நீங்கள் அந்த வசனங்களை திருப்பி வைத்துக்கொண்டு என்னோடு கூட சேர்ந்து வாசிக்க கேட்கிறேன். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது: என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். நாம் கண்களை மூடி கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரோடும் பேசும்படி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தேவனே, பரிசுத்த ஆவியானவரால் இந்த வேத வார்த்தைகள் எங்களுக்கு பரிசுத்த மனிதர்கள் மூலம் தந்தரப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரே அன்றி இந்த வேத வசனங்களை நாங்கள் சரியாய் புரிந்து கொள்ள வேறு எவரும் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது. இந்த வேளையில் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை நாடுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு இந்த வேத வசனங்களில் மறைந்திருக்கிற சத்தியங்களை விளங்க செய்தாரலும் அப்பா. வசனத்தை கேட்கிற யாவருக்கும் பூர்ண கிருபை உண்டாயிருக்கட்டும். என்னை மறைத்தருளும், நீர் வெளிப்படும், எங்களோடு பேசும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு சோதனையில் சந்தோஷம். ஜாய் இன் அவர் ட்ரையல்ஸ். சோதனையில் சந்தோஷம் என்கிற அந்த தலைப்பில் இந்த வேத பகுதியிலிருந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையை நாம் கவனிக்க போகிறோம். அதில் முதலாவது வசனத்தை பாருங்கள். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது என்று சொல்லுகிறார். அதை எழுதுகிற யாக்கோபு முதல்ல தன்னை அறிமுகப்படுத்துகிறார். பிறகு யாருக்கு எழுதுகிறேன் என்பதை அவர் குறிப்பிடுகிறார். அவர் தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் ஊழியக்காரன் என்று சொல்லி அறிமுகப்படுத்துகிறார். இதுதானா அவருடைய வாழ்க்கையை குறித்து என்று பார்க்கும் பொழுது
எவ்வளவோ மேன்மையான விஷயங்கள் யாக்கோபுடைய வாழ்க்கையில் உண்டு. முதலாவது, குறிப்பாக இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு ஹாஃப் பிரதர், அரை சகோதரன் இந்த யாக்கோபு என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவு பிறந்த பிறகு மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்த பிள்ளைகளில் ஒருவர் இந்த யாக்கோபு. ஆகவே தான் சொன்னேன், அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ஹாஃப் பிரதர். இந்த யாக்கோபுக்கும் மத்தேயு சுவிசேஷத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 2-4 வரை உள்ள வசனங்களில் சீஷர்களுடைய அட்டவணை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சீஷர்களுடைய அட்டவணையில் 2 பேர் யாக்கோபு என்கிற பெயருடையவர்கள் இருந்தார்கள். அதை பார்க்கிற வேளையில் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் செபதேயுவின் குமாரன் யாக்கோபு என்று வாசிக்கிறோம். 3ஆம் வசனத்தில் அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு என்று வாசிக்கிறோம். இந்த யாக்கோபு நிருபத்தை எழுதியவர் இந்த யாக்கோபு அந்த 2 சீஷர்களாகிய யாக்கோபு அல்ல. இவர் இயேசு கிறிஸ்துவின் அரை சகோதரனாகிய யாக்கோபு என்பதை எல்லா வேத அறிஞர்களும் அதை ஒத்துக்கொள்ளுகிறார்கள். ஆகவே இப்போ ஒரு நிருபத்தை எல்லா ஜனங்களுக்கும் எழுதும்போது தன்னை இயேசு கிறிஸ்துவின் சகோதரன் என்று அறிமுகப்படுத்திக் கொள்வது தன்னை உயர்த்துவதற்கு எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பாய், தருணமாய் அவருக்கு இருந்திருக்கும். இன்றைக்கு ஒருவேளை நாம் என்றால் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து எடுத்த ஏதாவது ஃபோட்டோவை போட்டு பாரு, நானும் இயேசு கிறிஸ்துவும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ, நான் யார் தெரியுமா, நான் இயேசு கிறிஸ்துடைய சகோதரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருமை பேசுகிறதற்கு அதை பயன்படுத்துவோம். ஆனால் இங்கே இந்த யாக்கோபு தன்னை அவ்விதம் பெருமைப்படுத்தாமல் இந்த சந்தர்ப்பத்தில் அவர் சொல்லுகிறார், ஊழியக்காரன், இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஊழியக்காரன் என்பது என்ன வார்த்தை மூல பாஷையில் கிரேக்க மொழியில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் டூலோஸ் என்கிற வார்த்தை. டூலோஸ் என்று சொன்னால் அடிமை என்று சொல்லி அர்த்தம். ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பில் எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் பாண்ட் சர்வெண்ட், அடிமை வேலைக்காரன் என்கிறதான அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வெறும் ஊழியக்காரன் அல்ல, அடிமை ஊழியக்காரன், அடிமை என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த யாக்கோபுடைய சிறப்புகளில் ஒன்று என்னவென்றால் 1 கொரிந்தியர் 15:7 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு தரிசனமானவர்களுடைய ஒரு பட்டியல் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் பவுல் சொல்லுகிறார், பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் பிரத்யேகமாக தன்னுடைய அரை சகோதரனாகி அந்த யாக்கோபுக்கு அவர் தரிசனமானார். அநேக வேத அறிஞர்கள் சொல்லுகிறாங்க, அவர் அந்த நேரம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரு விசுவாசி அல்ல. இயேசு கிறிஸ்து தரிசனமாகி அவரோடு பேசின பிறகு கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவிடத்தில் இவர் மனம் திரும்பி விசுவாசம் உள்ளவர் ஆனார் என்று சொல்லுகிறார்கள். எப்படி ஆயினும் உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் பிரத்யேகமாக இந்த யாக்கோபுக்கு தரிசனமானதை நாம வேதம் சொல்ல வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அவர் அடிமை என்று சொல்லும் பொழுது அவர் 2 பேருக்கு சொல்லுகிறார், தேவனுக்கும் என்று சொல்லுகிறார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் காட். எல்லா யூதர்களும் அந்த தேவனை அங்கீகரித்திருந்தார்கள். தேவனுக்கு நான் அடிமை என்று சொல்லுகிறார். 2வது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கும், லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த கர்த்தர் என்பதும் தேவன் என்பதற்கு இணையான வார்த்தை, தேவன் என்பதற்கு இணையான வார்த்தையாகவே இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுக்கும் நான் அடிமை ஊழியக்காரன் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். இன்னும் இந்த யாக்கோபை குறித்து அப்போஸ்தலர் 15:13 அவர்கள் பேசி முடித்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, சகோதரரே எனக்கு செவி கொடுங்கள். அங்கே எருசலேமிலே சபை மன்றம் கூடி இருக்கிறது. அங்கே பேதுரு பேசுகிறார், பவுலும் பர்னபாவும் பேசுகிறாங்க. இன்னும் அநேகர் பேசின பிறகு அங்கே சபை மன்றத்தில் தலைவராய் வீற்றிருக்கிற யாக்கோபு, எல்லோரும் எனக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி அதுவரை நடைபெற்ற அந்த உரையாடல், அந்த சம்பாஷணைக்கு அவர் முற்றுப்புள்ளி வைக்கும்படியாய்
அவர் எழுந்து தன்னுடைய கருத்தை, தீர்மானத்தை அங்கே பதிவு செய்கிறதை பார்க்கிறோம். அதனால் நாம் அறிந்து கொள்ளுகிறது என்னவென்று சொன்னால், எருசலேமில் காணப்பட்ட சபைக்கு அவர் தலைவராய் காணப்பட்டார். ஒரு விதத்தில் அன்றைக்கு அறியப்பட்ட சபை எங்கெல்லாம் இருந்ததோ அனைத்துக்கும் தலைமை பீடமாக விளங்கியது எருசலேம். எருசலேமில் இருந்த சபைக்கு தலைவராய் இருந்தது நிமித்தம் அன்றைக்கு முழு சபைக்கும் இவர் தலைவராயிருந்தார் என்று சொல்லி நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அவர் தலைவராயிருந்த அந்த நாட்களிலே சபை முக்கியமான ஒரு நெருக்கடியான காலகட்டத்தின் வழியாய் கடந்து சென்று கொண்டிருந்தது என்பதை அறிந்து கொள்ள முடியும். நாம் ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களில் பார்த்திருக்கிறபடி பல்வேறு விதமான உபதேச பிரச்சனைகள் சபைக்குள்ளே காணப்பட்டது. அது மட்டுமல்ல, உள்ளுக்குள்ளே இருந்தோம், யூதர்களிடத்தில் இருந்தோம், இன்னும் புறஜாதியாரிடத்தில் இருந்தோம், உபத்திரவங்களையும் எதிர்ப்புகளையும் சபை அன்றைக்கு சந்திக்க வேண்டியதாக இருந்தது. அது மட்டுமல்ல, அகபு தீர்க்கதரிசி உரைத்தது படி அங்கே எருசலேமிலே கொடிய பஞ்சம் காணப்பட்டது. ஆகவே தான் பவுல் உட்பட அநேக புறஜாதிய சபைகளிலிருந்து எருசலேமில் உள்ள சபைக்கு உதவி செய்யும்படியாய் நிவாரண உதவிகளை சேகரித்து தீத்து கையிலே, தீமோத்தேயு கையிலே, இன்னும் பலர் கைகளிலே எருசலேம் சபைக்கு கொடுத்து அனுப்புகிறதை குறித்து நாம் அப்போஸ்தல நடவடிக்கைகளிலும் இன்னும் பவுலினுடைய நிருபங்களிலும் நாம் வாசிக்கிறோம். ஆகவே இது போன்ற ஒரு நெருக்கடியான காலகட்டத்தின் வழியாய் எருசலேமின் சபை கடந்து போய் கொண்டிருந்தது. ஏன் இதை சொல்ல வருகிறேன் என்றால், நல்ல சமயங்களில் ஒன்றை தலைமை தாங்கி நடத்துவது கடினம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு உபத்திரவமும் துன்பமும் ஒரு நிச்சயமற்ற கால சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் காணப்படும் பொழுது சபையை தலைமை தாங்கி நடத்துவது என்பது மிக 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 கடினம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யாக்கோபு எருசலேமின் சபைக்கு தலைமை தாங்கி நடத்தினார் என்பது அவருக்கு ஒரு கூடுதலான மகிமையை கொண்டு வருகிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். இன்னும் இந்த யாக்கோபை குறித்து பார்க்கும் பொழுது ஆதி சபையில் அவரை எப்படி அறிந்திருந்தார்கள் என்று சொன்னால், ஜேம்ஸ் த ஜஸ்ட், நீதிமானாகிய யாக்கோபு என்று அவரை அழைத்தார்கள். ஆகவே அவர் ஒரு நீதிமானாக, அப்பழுக்கற்றவராக, பிறர் குற்றம் சாட்ட முடியாதவராக அவருடைய வாழ்க்கை விளங்கினது என்பதை அறிந்து கொள்ளலாம். ஆகவே தான் யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் 5:16 எழுதும் பொழுது நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் அதிக பலனுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல். கடந்து சொல்லுகிறேன். இன்னும் இந்த யாக்கோபை குறித்து சபை சரித்திரம் சொல்லுகிறது என்னவென்றால், இவர் நன்கு எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு ஜெப வீரனாக காணப்பட்டார். இவர் எப்படி அவர் அங்கே நீதிமானாகிய யாக்கோபு என்று அறியப்பட்டிருந்தாரோ அதே போல அவர் ஒட்டக முழங்கால்களை உடைய யாக்கோபு என்று அறியப்பட்டிருந்தார். காரணம், அவர் அவ்வளவாக ஜெபித்து 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 அவருடைய முழங்கால்களில் காய்ப்பு ஒரு ஒட்டகத்தினுடைய முழங்கால் எப்படி இருக்குமோ அதுபோல காணப்பட்டது என்று சொல்லுகிறாங்க. ஆகவே தான் அவர் தன்னுடைய நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரும் முக்கியமான பகுதியை ஜெபத்திற்காக அவர் ஒதுக்கி இருக்கிறார். மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டின் ஜெப வீரர்கள் ஒருவனாகிய எலியாவை குறித்து அங்கே குறிப்பிடும் பொழுது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனிதனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி ஜெபிக்கிற எலியாவை குறித்து அங்கே அவர் அடையாளப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பானவர்களே, இன்னும் சபை சரித்திரம் இந்த யாக்கோபை குறித்து என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அவருடைய மரணத்தை குறித்து சொல்லும் பொழுது யூதர்கள் அவரை தேவாலயங்களின் உப்பரிகைகள் ஒன்றில் ஒரு கோபுரத்தின் மேலே கொண்டு போய் அங்கிருந்து அவரை கீழே தள்ளிவிட்டு அவரை கொலை செய்வதற்கு முயற்சி செய்திருக்கிறாங்க. இரத்த சாட்சி அவர் மரிக்கும்படியாய் அவரை கீழே தள்ளி இருக்கிறாங்க. கீழே தள்ளிட்டு வந்து பார்த்தா அவர் இன்னும் சாகாமல் இருந்திருக்கிறார். அப்பொழுது அவர்கள் அவரை அடித்து அவரை உதைத்து அவரை சாகடித்திருக்கிறார்கள். விதமாக கிறிஸ்துவுக்காக தன்னுடைய உயிரை இரத்த சாட்சியாக
கொடுத்த ஒரு தேவனுடைய மனிதன் இந்த யாக்கோபு என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். மொத்தத்தில் இந்த யாக்கோபு ஒரு உத்தமம் உள்ள, இயேசு கிறிஸ்துவுக்காக, அவருடைய சுவிசேஷத்திற்காக, சபைக்காக முற்றிலுமாய் தன்னை விற்று போட்ட அர்ப்பணமுள்ள ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு கிறிஸ்தவன் என்பதை, ஒரு கிறிஸ்தவ தலைவன் என்பதை நாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து அறிந்து கொள்ளுகிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அந்த யாக்கோபு தான் இங்கே முதலாவது அவர் அறிமுகப்படுத்துகிறார். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார். அடுத்து இந்த நிருபத்தை குறித்து ஒரு சில குறிப்புகளை உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். அன்பானவர்களே, இந்த யாக்கோபு எழுதின நிருபம் எழுதப்பட்ட காலம் கிபி 44க்கும் 49க்கும் இடைப்பட்ட காலம் என்று சொல்லி வேத அறிஞர்கள், சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறாங்க. கிபி 50க்கு முன்னால இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வருடத்தை கணக்கில் வைத்து பார்க்கும் பொழுது நிருபங்களிலே எந்த ஒரு நிருபமும் எழுதப்படுவதற்கு முன்பாக முதலாவது எழுதப்பட்ட நிருபமாக இந்த யாக்கோபு நிருபம் கருதப்படுகிறது. மூப்பனாகிய ஸ்தேவான் இரத்த சாட்சியா மரிக்கிறான். அதற்கு பிறகு சபையிலே அதிகமான உபத்திரவம் ஏற்படுகிறது. அந்த உபத்திரவத்தினாலே யூதர்கள், கிறிஸ்தவர்கள், அன்றைக்கு அறியப்பட்டிருந்த ரோம சாம்ராஜ்யம் எங்கும் அவர்கள் சிதறடிக்கப்படுகிறாங்க. அவர்களுக்கென்று இந்த நிருபம் அந்த காலகட்டத்தில் எழுதப்படுகிறது. ஏறக்குறைய ஸ்தேவான் இரத்த சாட்சியாய் மரித்ததிலிருந்து ஒரு 4-5 வருஷங்களுக்கு பிறகு இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்கிறாம் என்று சொல்லி சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறாங்க. கடந்து சொல்லுகிறேன், இந்த நிருபத்தில், அதாவது பிராக்டிக்கல் கிறிஸ்டியானிட்டி, இறையியல் போதனைகள் அல்ல, நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கையை இங்கே அதிகமாக இந்த நிருபத்தில் யாக்கோபு குறிப்பிடுகிறார், எழுதுகிறார். இறையியல் கிறிஸ்தவம் நல்லதுதான், ஆனால் நடைமுறைப்படுத்தப்படாத இறையியல் தத்துவங்களினாலே, கொள்கைகளினாலே எந்த பயனும் இராது. எனக்கு அன்பானவர்களே, அப்படி நடைமுறையான கிறிஸ்தவ வாழ்க்கைக்குரிய உபதேசங்கள் இங்கே யாக்கோபு எழுதுகிற காரணத்தினால இந்த யாக்கோபு நிருபத்தை பழைய ஏற்பாட்டில் உள்ள நீதிமொழிகளுக்கு ஒப்பிட்டு வேத அறிஞர்கள் சொல்லுகிறாங்க. This is Proverbs of the New Testament. புதிய ஏற்பாட்டின் நீதிமொழிகள் என்றும் இந்த நிருபம் அழைக்கப்படுகிறது. எப்படி நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் அங்கே பிராக்டிக்கலான அங்கே ஆலோசனைகள், கட்டளைகள், பொன்மொழிகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே போல இந்த நிருபமும் சொல்லுகிறதுனால இது புதிய ஏற்பாட்டின் நீதிமொழிகள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இன்னும் அதற்கு கருத்து சேர்க்கும் விதத்திலே இந்த யாக்கோபு நிருபத்தில் இந்த அப்போஸ்தலனாகிய யாக்கோபு இயேசு கிறிஸ்துவினுடைய மலை பிரசங்கத்தின் போதனையிலிருந்து குறைந்தது ஒரு 15 போதனைகளையாவது இங்கே அவர் தொடர்பு படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறாங்க. இதனால இது ஒரு நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கைக்குரிய ஒரு புஸ்தகம் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இப்பொழுது இந்த 1ஆம் வசனத்திற்கு நேராய் மறுபடியும் கவனத்தை திருப்புவோம். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது. ஸ்தோத்திரம். 12 கோத்திரங்களுக்கு அவர் எழுதுகிறார் என்று பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். பவுல் அப்போஸ்தலன் எழுதும் பொழுது அந்தந்த புறஜாதிய தேசங்களில் இருக்கிற அந்தந்த சபைகளுக்கு எழுதினதை நாம் பார்க்கிறோம். இங்கே இவர் 12 கோத்திரங்களுக்கு எழுதுகிறார். சிதறி இருக்கிற அன்றைக்கு இருந்த ரோம சாம்ராஜ்யம் எங்கும் எருசலேமுக்கு வெளியே சிதறப்பட்டு போன, உபத்திரவத்து நிமித்தம் சிதறப்பட்டு போன 12 கோத்திரத்தாருக்கும் யாக்கோபு இந்த நிருபத்தை எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆகவே அவர்களுக்குத்தான் பொருந்தும் என்று நாம் சொல்ல முடியுமா?
இல்லை பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வேத புத்தகத்தில் இதை வைத்திருக்கிறார். இதில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் நம் ஒவ்வொருவருக்கும் கூட உரியதாகவே காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டது என்று அவர்கள் கண்டு, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும், சபையில் அன்றைக்கு தூண்களாக தலைவர்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள், அதாவது பவுல் அவரை சேர்ந்தவர்கள், புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்நியோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலதுகை கொடுத்து என்று குறிப்பிடுகிறார். ஆகவே அன்றைக்கு அந்த அழைப்பில் சிலர் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு, இவங்க விருத்த சேதனம் இல்லாதவங்களுக்கு ஊழியம் செய்யாமல் இல்லை, ஆனால் அவர்களுடைய அழைப்பு பிரத்யேகமாக விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு என்று சொல்லும் பொழுது யூதர்களுக்கு என்று அவர்கள் அப்போஸ்தலர்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருந்தாங்க. அதை பவுலும் பர்னபாவும் ரெகக்னைஸ் பண்ணியிருந்தாங்க. அதே போல பவுல் பர்னபா போன்றவர்கள் புறஜாதிகளுக்கு, விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு அப்போஸ்தலர்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருந்தாங்க. அதை சபைக்கு தூண்களாய் கருதப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் அங்கீகரித்திருந்தார்கள் என்று சொல்லி நாம் இந்த வசனங்களிலே வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். ஆகவே அவர் சிதறி இருக்கிற 12, நான் ஏற்கனவே சொன்னேன் எதனால சிதறப்பட்டு போனாங்க. எருசலேமில் உபத்திரவம் வந்தது. அப்பொழுது விசுவாசிகளான யூதர்கள் அவர்கள் உபத்திரவத்தின் நிமித்தம் அவர்கள் அன்றைக்கு அறியப்பட்டிருந்த அந்த ரோம சாம்ராஜ்யத்தின், அன்றைக்கு அறியப்பட்டிருந்த அந்த உலகத்தின் எல்லா பகுதிகளுக்கும் அவர்கள் சிதறி போனார்கள். ஆகவே எங்கும் இருக்கிற அவர்களுக்கு அவர் எழுதுகிறார் இந்த நிருபத்தை என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால், சபையின் தலைவனாக மிகுந்த பிரச்சனைகளின் ஊடாய் கடந்து செல்லுகிற அந்த சபைக்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடிய ஒரு தலைவனாக யாக்கோபு இந்த நிருபத்தை எழுதுகிறார் என்பதை நாம் நினைவிற்கொள்வோமாக. தொடர்ந்து இப்பொழுது அடுத்த வசனங்களுக்கு நேராய் கடந்து செல்ல விரும்புகிறேன். 2ஆம் வசனத்தை பாருங்கள். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது என்று சொல்லுகிறார். மை பிரதர்ஸ், என் சகோதரரே. ஸ்தோத்திரம். அவர் அந்த குடும்ப உறவோடு கூட, ஸ்தோத்திரம், கிறிஸ்துவுக்குள் எல்லாரையும் தன்னுடைய சகோதரர், தாங்கள் யூதர்கள் என்பதனாலோ 12 கோத்திரத்தில் ஒருவர் என்பதனாலோ மட்டும் அல்ல, கிறிஸ்துவுக்குள் சகோதரர்கள் என்கிற அந்த உணர்வோடு அவர் அழைக்கிறார். என் சகோதரரே என்று அழைக்கிறார். அடுத்து, நீங்கள் சோதனைகளில் அகப்படும் போது, அந்த பலவிதமான என்பதற்கு பிறகு வருகிறேன். சோதனைகளில் அகப்படும் பொழுது, எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் சோதனையில் அகப்பட்டால் என்று சொல்லி அவர் குறிப்பிடவில்லை. இஃப் யூ ஃபேஸ் ட்ரையல்ஸ் அப்படி அவர் சொல்லலை. பட் வென்எவர் யூ ஃபேஸ் ட்ரையல் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிச்சயமா கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சோதனை உண்டு. ஆகவே தான் சோதனையில் நீங்கள் அகப்படும் போது என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள் உண்டு. இப்பொழுது நாம கடந்து செல்லுகிறது அப்படிப்பட்ட ஒரு சோதனையின் ஊடாய் நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் இந்த வார்த்தையை கர்த்தர் இந்த நாளில் நம் ஒவ்வொருவருக்குமாக தந்திருக்கிறார். அப்படி சோதனையில் அகப்படும் போது, சோதனை வந்தால் அல்ல, சோதனை வரும். அப்படி சோதனையில் நீங்கள் அகப்படும் போது மீண்டும் அதை அழுத்தம் கொடுக்க விரும்புகிறேன். ஆகவே தான் திரும்ப சொல்லுகிறேன். அடுத்தவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், சோதனையில் அகப்படும் போது, அந்த சோதனை என்கிற வார்த்தையை டெம்ப்டேஷன் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது, அல்லது பாவம் செய்யும்படியான ஒரு சோதனை என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதை அடுத்து உள்ள வசனத்தில் அவர் அதற்கு பயன்படுத்துகிற வார்த்தையை பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை என்று சொல்லுகிறார். பரீட்சை. ஆகவே நீங்கள் பலவிதமான பரீட்சைகளில் அகப்படும் பொழுது, டெஸ்டிங் அந்த வார்த்தை அதற்கு பொருத்தமான வார்த்தையாக இருக்கலாம்.
ஆனால் நாம் மாறி மாறி பயன்படுத்துவோம். பரீட்சை, சோதனை என்கிற வார்த்தைகளை நாம் பயன்படுத்துவோம். கவனிங்க, ஸ்தோத்திரம். அவர் அந்த 2ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். பலவிதமான சோதனைகள், டைவர்ஸ் கைண்ட்ஸ் ஆஃப் டெஸ்டிங், டைவர்ஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரையல்ஸ் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். பலவிதமான சோதனைகள். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த கொரோனா ஒரு சோதனையாக இருக்கிறது. நாம் வீடுகளில் அகப்பட்டு கிடப்பது ஒரு சோதனையாக இருக்கிறது. ஒரு காலத்தில் வீட்டிலேயே நிறைய நேரம் நாள் இருக்கணும்னு நினைத்தது உண்டு, ஆனால் முடியாத சூழ்நிலைகள் இருந்தது. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் எப்படா நம்ம வெளியே போவோம் என்கிறதான சூழ்நிலை எனக்கு மட்டுமல்ல, எல்லாரும் நீங்கள் ஒத்துக்கொள்ளுவீங்கன்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் அது போல இருக்கிறது. ஒரு நாள் இந்த மனுஷன் வீட்டிலே தங்க மாட்டாரா என்று நினைத்த சகோதரிமார் இன்றைக்கு எப்போ இந்த ஊரடங்கு முடியும், இவர் வெளியே போவார் என்று நினைக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு உண்மையாகவே இருக்கிறது என்று சொல்ல முடியும். என கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஸ்தோத்திரம். இப்படி பலவிதமான சோதனைகள், பலவிதமான பரீட்சைகளில் நீங்கள் அகப்படும் பொழுது, ஒருவேளை அந்த பரீட்சை, அந்த சோதனை வியாதியாக இருக்கலாம், இந்த காலகட்டத்தில் பொருளாதார தேவையாக இருக்கலாம், ஸ்தோத்திரம். அதோடு கூட இன்னும் வேதனையை சேர்க்கக்கூடிய விதத்தில் பணம் இருந்தாலும் பொருட்களை வாங்க முடியாத நிலையாக இருக்கலாம். சில காரியங்கள்லாம் பார்த்தால் சிலது எதுவும் ரிப்பேர் ஆச்சுன்னா அதை சரி பண்ண முடியலை. எத்தனை விதமான பிரச்சனைகளை, போராட்டங்களை சந்திக்க வேண்டி இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, அதான் அங்கே யாக்கோபு சொல்லும் பொழுது பலவிதமான சோதனைகளில் நீங்கள் அகப்படும் போது என்று சொல்லுகிறார். 3வது வசனத்திற்கு வருவோம். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இப்போ ஒருத்தருக்கு ஒரு இந்த கொரோனா, ஒரு இருமல், காய்ச்சல் வருகிறது அப்படின்னா போய் பிளட் டெஸ்ட் பண்ணுறோம் இல்லை, அல்லது ஏதோ ஒரு கட்டி போல் இருக்குதுன்னா அதை கொண்டு போய் ஒரு லேபில் டெஸ்ட் பண்ணுறோம் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, இந்த பரீட்சை என்பது அது போல தான். இட்ஸ் எ டெஸ்டிங் ஆஃப் அவர் ஃபெய்த். நம்ம விசுவாசத்தை அது எப்படிப்பட்ட தன்மையுடையதாக இருக்கிறது, எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குது, அந்த விசுவாசம் நோய் கொண்டதாக இருக்குதா, பலவீனமாக இருக்குதா என்பதை கர்த்தர் இவ்வகையான சோதனை என்கிறதான ஒரு லேபில் அவர் டெஸ்ட் பண்ணுகிறார். ஒரு பரிசோதனை கூடத்தில் ஃபெய்த்தை, விசுவாசத்தை அவர் டெஸ்ட் பண்ணுறார். அந்த உதாரணம் நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்கள் என்று சொல்லி நினைக்கிறேன். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது, the testing of your faith. ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, அந்த சோதனையில் வழியாய் நாம் கடந்து செல்லும் பொழுது நம்முடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது, டெஸ்ட் பண்ணப்படுகிறது. இது 100% சுத்தமாக இருக்குதா, ஸ்ட்ராங்காக இருக்குதா, நம்ம விசுவாசம் இருக்கா, அல்லது பலவீனமான விசுவாசமா, அல்லது பலன் நிறைந்த விசுவாசம் தானா என்று நம்முடைய விசுவாசம் பரிசோதிக்கப்படுகிறது. இல்லை, சில நேரம் நம்ம வீக்காக விசுவாசத்தில் உணர்றோம் இல்லையா. ஒரு பக்கம் நான் பேசுகிறது எளிதாக இருக்கும், ஆனால் எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் வரும்பொழுது சில நேரங்களில் என்னுடைய விசுவாசம் அசைகிறது போல உணர்கிறேன். ஆம், எதிர்நோக்கி இருக்கிற சில சவால்களை பார்க்கும் பொழுது, தேவைகளை பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஷேக் ஆகுது. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே எனக்கு அதிக விசுவாசத்தை தாங்க ஆண்டவரே, நான் விட்டுவிடக்கூடாது ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று கேட்கிறேன். ஒருவேளை உங்களில் சிலர் நீங்கள் அப்படி உங்கள் விசுவாசம் ஷேக் ஆகுதா, அசைக்கப்படுறது மாதிரி இருக்குதா? எனக்கு அன்பானவர்களே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கேட்ட ஒரு சகோதரனை பற்றி நாம் வேதத்தில் வாசிக்கிறோமே, அவ்விதமாய் ஆண்டவரிடத்தில் இந்த நாட்களில் கேட்போமாக. ஸ்தோத்திரம். இந்த பரீட்சை நம்ம விசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்குரிய ஒரு தருணமாக காணப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, நாம் இந்த சோதனைகளை சகித்து கொள்ளும் பொழுது நாம் விசுவாசத்தில் பலமுள்ளவர்களாய் மாறுகிறோம். ஒருவர் சொல்லும்போது விதம் சொல்லுகிறார், வாட் எக்ஸசைஸ் இஸ் ஃபார் அவர் மசில்ஸ்
trials are for our faith என்று சொல்லுகிறார். நம்முடைய தசைகள் எப்பொழுது எப்படி பலனடையும் அப்படின்னா, எக்ஸசைஸ் செய்கிறதுனால தான் நம்முடைய உடலில் இருக்கிற தசைகள் பலனடைகிறது. அதே போல நம்முடைய விசுவாசம் எதனால் பலனடைகிறது என்று சொன்னால், சோதனைகளின் மூலமாகத்தான். அந்த சோதனை தான் விசுவாசத்தை பலப்படுத்துகிற எக்ஸசைஸாக, உடற்பயிற்சியாக காணப்படுகிறது. ஆம், உண்மைதான் பிரியமானவர்களே. நம்ம சோதனைகளை சந்திக்கும் பொழுதுதான் நம்ம விசுவாசத்தில் உறுதியானவர்களாக, வல்லவர்களாக நாம் மாறுகிறோம். அதனால தான் ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் விசுவாசத்தில் பலவீனமாகவே இருக்கவில்லை, விசுவாசத்திலே நாளுக்கு நாள் அவன் வல்லவனாய் மாறினான். ஆரம்பத்தில் கர்த்தருடைய அழைப்பை பெற்ற பொழுது ஆபிரகாமுக்கு இருந்த விசுவாசத்திற்கும், பிற்பாடு தன்னுடைய ஒரே குமாரனை அவர் பலியிட சொன்ன பொழுது, பலியிடும் போது, பலியிட துணிந்து அவன் பட்டயத்தை ஓங்கும் போது அவனுக்கு இருந்த விசுவாசத்திற்கும் மலைக்கும், மடுவுக்கும் மலைக்கும் உள்ளதான வித்தியாசம் பிரியமானவர்கள். அவ்வளவாய் அவன் விசுவாசத்தில் பலப்பட்டு இருந்தான், வளர்ந்திருந்தான். 100 வயதில் ஸ்தோத்திரம், இந்த பிள்ளைய தேவன் தர முடியுமானால், என் மகனை பலியிட்டாலும், அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து பலியிட்டாலும் அவனை திரும்ப உயிரோடு எழுப்பி கொடுப்பதற்கு என் தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆம், அவன் அப்படி விசுவாசத்தில் வல்லவனாய் மாறினான். நம்முடைய வாழ்க்கையிலும் எனக்கு அன்பானவர்களே ஸ்தோத்திரம், இந்த சோதனைகள் நம்மள விசுவாசத்தை பலப்படுத்துகிறது, விசுவாசத்தில் நம்மை வல்லவர்களாய் மாற்றுகிறது பிரியமானவர்களே. இன்னும் எழுதுகிறார், இந்த விசுவாசம் நம்மள பொறுமையை உண்டாக்குகிறது என்று சொல்லுகிறார். பொறுமை, பெர்சிவியரன்ஸ். பெர்சிவியரன்ஸுக்கு அர்த்தம் பார்க்கும் பொழுது எபிலிட்டி டு என்டியூர் அண்டர் பிரஷர். அழுத்தங்கள், பாரங்கள் நம் மேலே வரும் பொழுது அதை சகித்து கொள்ளுதல் தான், அதை தாங்கிக் கொள்ளுகிற திறன் தான் பேஷியன்ஸ், பொறுமை என்று சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். பேஷியன்ஸ் என்பது it is not passive, it is not a passive word, but it is an active word. எனக்கு அன்பானவர்களே, பொறுமை என்பது எதுவுமே செய்யாம, ஒன்று செய்யறதுக்கு இல்லாம உட்கார்ந்து இருக்கிற ஒரு செயலற்ற வார்த்தை அல்ல, மாறாக ஸ்தோத்திரம், எவ்வளவோ பாரங்களை தாங்கிக் கொண்டு, அழுத்தங்களை தாங்கிக் கொண்டு, பிரச்சனைகளையும் துன்பங்களையும் போராட்டங்களையும் சந்தித்து கொண்டு, அதன் மத்தியிலே அதை சகித்து சகிப்புத்தன்மையோட அமர்ந்திருப்பதைத்தான் இங்கே பொறுமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பேஷியன்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த சோதனைகள் நம்மள பொறுமையை உண்டாக்குகிறது, பொறுமையை உண்டாக்குகிறது, நம்முடைய தாங்கிக் கொள்ளுகிற திறனை இன்னும் அதிகரிக்க செய்கிறது, சகிப்புத்தன்மையை இன்னும் அதிகரிக்க செய்கிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே ஸ்தோத்திரம், அது பொறுமையை நமக்குள்ளே உண்டாக்குகிறது. ஒருவர் சொல்லும்போது விதமாய் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, the things you want to be removed is what God has chosen to use in order to create patience in us, perseverance in us. ஸ்தோத்திரம். எது நம்முடைய வாழ்க்கையில வேண்டாம், இது நீங்கட்டும் நினைக்கிறோமோ, கர்த்தர் நமக்கு பொறுமையை தரும்படியாக, எனக்கு அன்பானவர்களே, அதையே கர்த்தர் நம் வாழ்க்கையிலே பயன்படுத்துகிறார் என்று குறிப்பிடுகிறார். ஸ்தோத்திரம். உதாரணத்திற்கு இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையினுடைய ஞாபகத்திற்கு வந்தது. இயேசு கிறிஸ்து அந்த கெத்செமனே தோட்டத்தில் விதம் ஜெபிக்கிறார் அல்லவா, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். He wanted it to be removed from his life. ஆண்டவரே, இந்த பாத்திரம், இந்த சிலுவை மரணம் என்கிற இந்த பாத்திரம், let it be removed, இது என்னுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கும்படி செய்யும். He surrendered. ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு பிற்பாடு ஜெபிக்கிறார். ஸ்தோத்திரம். அது அவருடைய மேன்மை சிறப்பை காட்டுகிறது, நமக்கு மாதிரியை காண்பிக்கிறது. ஆனால்
அவர் அதை நீங்கும்படி விரும்புகிறார். ஆனால் பிதாவாகிய தேவனோ அதற்கு அவரை உட்படுத்தி அதனால் அவருக்கு பொறுமையை, கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி நாம வாசிக்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 7 to 10 வரை உள்ள வசனங்களிலே இவ்விதமாய் வாசிக்கிறோம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில், இயேசு கிறிஸ்து அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமாகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். கவனித்தீங்களா? அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து, ஸ்தோத்திரம், தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு, எங்கே? பிரதானமாக அந்த கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து ஏறெடுத்த ஜெபத்தை இங்கே எபிரேய நிருபக்காரன் குறிப்பிடுகிறார். அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு என்று குறிப்பிடுகிறதை கவனியுங்கள். பிரியமானவர்களே, ஆகவே தான் சொன்னேன், கர்த்தர் நம்மை சோதனைகளுக்கு உட்படுத்தி நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமையை அவர் ஏற்படுத்துகிறார், உண்டாக்குகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் எது இல்லாமல் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோமோ, எது நீங்கும்படி ஜெபிக்கிறோமோ, அதையே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம உருவாக்குகிறதற்கு அவர் பயன்படுத்தும்படி தெரிந்து கொள்ளுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதில் அந்த 3ஆம் வசனத்தில் ஒன்றை உங்களுக்கு சொல்ல வேண்டும். முக்கியமாக ஸ்தோத்திரம், உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். கன்சிடர் இட் as joy. சோதனைகள் நம்மள நாம விரும்புகிற மாற்றமோ என்னவோ, ஆனால் அவர் விரும்புகிற மாற்றத்தை நம்மள உண்டாக்குகிறது என்பதை அறிந்து அதை சந்தோஷமாக எண்ணுவோம். இயேசு கிறிஸ்து அவர் மனிதனாய் அவர் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லியிருந்தாலும் அவர் தமக்கு முன் இருந்த சந்தோஷத்தை பார்த்து, எத்தனை கோடான கோடி பேர், பல நூற்றுக்கணக்கான கோடி மக்கள் அவருடைய பாடு மரணத்தினாலே, இரத்தம் சிந்துதலினாலே, அவர் தாமே சோதிக்கப்படுகிறதுனாலே அவர்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள் என்பதை பார்த்து அவர் சந்தோஷத்தோடு அவர் அதை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த அறிவு, இந்த வெளிச்சம் நமக்கு இருக்குமேயானால் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான சோதனைகளை குறித்து நாம் துக்கப்படாமல், முறுமுறுக்காமல் நாம் அதை குறித்து சந்தோஷமாக எண்ண முடியும். அப்போது ஒருவேளை கொஞ்ச நேரம் நம்ம துக்கப்பட்டாலும், ஒருவேளை கொஞ்ச நேரம் நாம் வேதனைப்பட்டாலும் மறுக்கணும், நாம் சந்தோஷப்படணும். ஏன் தெரியுமா? கர்த்தர் அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையானதை செய்கிறார். கர்த்தர் அவரை போல நம்ம மாற்றுகிறார். ஸ்தோத்திரம், மேலான ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு அவர் வைத்திருக்கிறார் என்கிற இந்த நம்பிக்கை, இந்த நிச்சயம் நமக்குள்ள சந்தோஷத்தை தந்தருளுவதாக. இப்போ அந்த 4ஆம் வசனத்தை பாருங்க. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. பூரண கிரியை செய்ய கடவது. ஸ்தோத்திரம். இந்த பொறுமை, அதனுடைய ரிசல்ட் என்ன என்று தான் இங்கே பார்க்கிறோம். நம்மை ஒன்றிலும் குறைவற்றவர்களாய் அது நம்மை மாற்றுகிறது. ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் நாம் இராதபடி. அப்போ ஸ்தோத்திரம், ஒரு நிறைவை நமக்கு தந்து தருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த சோதனைகள் நம்மை முழுக்க முழுக்க இயேசுவை போல மாற்றுகிறது. ஸ்தோத்திரம், இந்த சோதனைகள் நம்மை ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை எல்லாம், தேவன் விரும்பாத குறைவுகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மாற்றி போடுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்ததில் பார்க்கிறோம், பூர்ணராய் மாற்றுகிறது. மெச்சூர்,
நம்ம பூர்ணராக முதிர்ந்தவர்களாக மாற்றுகிறது. குழந்தைகளாக அல்ல, மாறாக நம்ம முதிர்ந்த ஒரு தன்மை உடையவர்களாய் மாற்றுகிறது. அடுத்து நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி நிறைவுள்ளவர்களாய் மாற்றுகிறது. அது ஆங்கிலத்தில் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் கம்ப்ளீட், ஸ்தோத்திரம், முழுமை பெற்றவர்களாய் நம்மை மாற்றுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்மை உருவாக்குவது நல்ல கால சூழ்நிலைகள் அல்ல, நல்ல வாழ்க்கையின் காரியங்கள் அல்ல, மாறாக சோதனைகள் நம்மை கிறிஸ்துவை போல மாற்றுகிறது. அதனால தான் பேதுரு தன்னுடைய நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது சொல்லுகிறார் அல்லவா, அழிந்து போகிற பொன் அக்கினியினால் பரிசோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்களுடைய விசுவாசம் ஸ்தோத்திரம் சோதிக்கப்படும். நீங்கள் சோதிக்கப்பட்ட பிறகு சுத்த பொன்னாக நீங்கள் மாறுவீர்கள் என்று சொல்லி பேதுரு குறிப்பிடுகிறார் இல்லையா? அந்த வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 1:7 அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். எப்படி புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் வருகிறது? நாம் சோதிக்கப்பட்ட பிறகு எப்படி இருப்போம் என்று சொன்னால் பூரணராயிருப்போம், ஒன்றிலும் குறைவற்றவர்களாயிருப்போம். ஸ்தோத்திரம், கம்ப்ளீட், முழுமையடைந்தவர்களாய், ஆம், நிறைவுள்ளவர்களாய் நாம் காணப்படுவோம் பிரியமானவர்களே. ஸ்தோத்திரம். அப்போ எப்பொழுது இந்த சோதனை நம்மை விட்டு அகலும்? எப்பொழுது ஒரு சோதனை நீங்கி மறுபடியும் சோதனை வரும், சோதனைகள் வரும், நம்முடைய வாழ்க்கையில் பரீட்சைகள் வரும். எப்போ இதற்கெல்லாம் முடிவு என்று சொன்னால், இந்த ரிசல்ட், த டிசையர்ட் ரிசல்ட் என்ன, விரும்பத்தக்க அந்த பலன் என்ன? நாம் ஒன்றிலும் குறைவற்றவர்களாய், நிறைவானவர்களாய், பூர்ணராய் மாறும் பொழுது இந்த சோதனைகள் நம்மை விட்டு விலகும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அதுவரைக்கும் நாம் பூர்ணராகிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை போனாலும் இன்னொரு சோதனை வரும் பிரியமானவர்களே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா, ஸ்தோத்திரம், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஸ்தோத்திரம், இதை முன்கூட்டியே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி இருக்கிறார் அல்லவா. அந்த வார்த்தையை நாம் நினைவு கூறுவோமாக. எனக்கு அன்பானவர்களே, நிறைய நேரங்களில் நாம் நினைப்போம், ஒரு கெட்ட காரியத்திலிருந்து என்ன நன்மை வரப்போகிறது என்று நினைப்போம். ஸ்தோத்திரம், இந்த கொரோனா, இந்த ஊரடங்கு, இவைகளிலிருந்து என்ன நன்மை வரப்போகிறது என்று நாம் நினைக்கலாம். நம்ம கண்களுக்கு தெரிகிறதும், ஸ்தோத்திரம், நம்ம செய்திகளில் பார்க்கிறதும் கெட்ட காரியங்கள் தான் நிறைய இருக்கிறதே, அல்லது எல்லாமே கெட்டது போல தானே இருக்குது, இதில் என்ன நன்மை இருக்குதுன்னு தோன்றும். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரை நேசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இதில் நன்மையை வைத்திருக்கிறார். இந்த நாட்களில் எல்லாம் எனக்கு திரும்ப திரும்ப வருகிற ஒரு வாசகம் பைபிளில் என்னன்னு சொன்னால், ஸ்தோத்திரம், நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் சிம்சோனுடைய சரித்திரத்தில் காணப்படுகிற இந்த வாசகம், பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணம், பலவானிடத்திலிருந்து மதுரமும் உண்டாகும் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் இந்த தீமைகளில் எல்லாம் பிரியமானவர்களை ஆசீர்வாதங்களை உங்களுக்காக எனக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆம், ஸ்தோத்திரம், அதை பெற்றுக்கொள்ளும்படியாய் பொறுமை நம்மல்ல பூரண கிரியை செய்ய கடவது, பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது பிரியமானவர்களே. ஸ்தோத்திரம். இப்போ 5வது வசனத்திற்கு நேராய் வருகிறேன். ஸ்தோத்திரம், இந்த 5ஆம் வசனம் என்ன சூழ்நிலையில் அங்கே ஆவியானவர் யாக்கோபு மூலம் எழுத வைத்திருக்கிறார் என்றால், இதெல்லாம் எதையும் புரிந்து கொள்ளவே முடியலை. Why so much of trials? Why so much of challenges? ஏன் இத்தனை பாடுகள், ஏன் இத்தனை சோதனை, ஏன் இத்தனை உபத்திரவம், ஏன் இத்தனை அழிவு, எத்தனை சேதம் எங்களை சுற்றிலும் நடக்கிறதே? ஒருவேளை எங்களுக்கு நடக்கலை, அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது ஒருவேளை எங்களுக்கும் இது நடக்குமோ என்கிற பயம் இருக்கிறதே. எனக்கு அன்பானவர்களே, ஸ்தோத்திரம், இது எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்கிற அந்த சூழ்நிலையில தான் இங்கே யாக்கோபு சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால். என்ன ஞானங்க? இதன் பின்னால் எல்லாம் கர்த்தர் வைத்திருக்கிற நன்மை என்ன என்பதை
விசுவாசிக்கிற ஞானம். கர்த்தர் பார்க்கிற விதமாய் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்கிற அந்த ஞானம் நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு அங்கே யாக்கோபு எழுதுகிறார், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஸ்தோத்திரம். If you are confused, if you are clueless, if you don't really understand what's going on, why all these things are happening, and your faith is going down, you are not able to look in the perspective of God. தேவன் பார்க்கிற விதமாக உங்களால் பார்க்க முடியலை, சூழ்நிலைகளை உங்களால் புரிந்து கொள்ள முடியலை. அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஞானத்தை என்னிடத்தில் கேள், நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். நாம் ஒருவேளை கேட்கலாம், இந்த சூழ்நிலையில் எனக்கு விடுதலை தானே தேவை, ஞானமா தேவை? பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது அதுதான், கர்த்தரை நாம் சார்ந்து கொள்வோம். இந்த சூழ்நிலைகளில் கர்த்தரை சார்ந்து கொள்வோம். இதை பேசிக்கொண்டிருக்கிற எனக்கு தெரியும், நீங்கள் வீடுகளில் இருந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிறீங்க என்பதை நான் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா நானும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் போய் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், என்னை சார்ந்து கொள் மகனே, என்னை சார்ந்து கொள் மகளே, என்னை நோக்கிப்பார், என்னை நோக்கிப்பார், நான் உனக்கு இதெல்லாம் புரிந்து கொள்றதுக்கு உதவி செய்கிறேன். உன்னை பொறுமை உண்டாகிறதற்கு இந்த விசுவாசத்தின் பரீட்சையை நான் அனுமதித்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். இதன் முடிவில் நீ நீ பூரணராய் மாறப்போகிறாய், நீ ஒன்றிலும் குறைவில்லாதவனாய் மாறப்போகிறாய். பிரியமானவர்களே, நீங்கள் நிறைவுள்ளவர்களாய் மாறப்போகிறீங்க. நீ என்னை சார்ந்து கொள் மகனே. ஸ்தோத்திரம். உனக்கு ஒன்றும் புரிந்து கொள்ள முடியலையா? என்னிடத்தில் கேள், ஞானத்தை கேள், நான் உனக்கு ஞானத்தை தருகிறேன். ஸ்தோத்திரம். இதில் இருந்தெல்லாம் உன்னை விடுதலை படுத்துகிறேன், நீ என்னிடத்தில் விடுதலையை கேள்னு சொல்லலை. கர்த்தர் சொல்லுகிறார், யூ ஆஸ்க் ஆஃப் மீ ஃபார் விஸ்டம், ஞானத்தை என்னிடத்தில் கேள் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நான் சமீபத்தில் கேட்ட ஒரு கதையை, ஒரு நபரை பற்றியதான சம்பவத்தை உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். ரெஜி லாரன்ஸ் என்கிறதான ஒரு நபர். இவர் நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளை, சபையில் நல்ல ஒரு விசுவாசியாய் பல ஊழியங்களை செய்து கொண்டிருந்தவர். திடீரென்று அவருக்கு முடியாமல் போகிறது. அவரை மருத்துவமனைக்கு கொண்டு போய் பரிசோதித்து பார்த்ததில் குணமாக்கப்பட முடியாத ஒரு வகையான நுரையீரல் நோய் அவருக்கு தாக்கப்பட்டிருக்கிறத டாக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அந்த செய்தியை தன்னுடைய பாஸ்டருக்கு தெரியப்படுத்துகிறார். இந்த பாஸ்டர் இந்த ரெஜி லாரன்ஸை பார்க்க போகிறார். அவரை போய் பார்த்து, அவர் மருத்துவமனையில் இருக்கும் பொழுது அவரை பார்த்து கேட்கிறார், ரொம்ப உடைஞ்சு போயிட்டீங்களா, ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்களா அப்படின்னு கேட்டாராம். அப்பொழுது அந்த ரெஜி லாரன்ஸ் சொன்னாராம், நோ பாஸ்டர், இல்லை. என்ன மாற்றம் இருக்கு? முன்பு எப்பொழுதும் இயேசு எனக்கு தேவனா இருந்தது போல இப்பொழுதும் அவர் எனக்கு தேவனா இருக்கிறார். முன்னால நான் எப்படி அவர் கரத்துக்குள்ள இருந்தேனோ அதே போலதான் இப்பவும் நான் அவருடைய கரத்துக்குள்ள இருக்கிறேன். முன்னால எப்படி ஸ்தோத்திரம் இன்று மரித்தாலும் நான் பரலோகத்துக்கு போவேங்கிற நிச்சயம் நம்பிக்கை எனக்கு இருந்ததோ, இன்றைக்கு எனக்கு அதே நிச்சயம் நம்பிக்கை இப்பவும் மாறாமல் இருக்கத்தான் செய்யுது. ஸோ ஐ எம் நாட் புரோக்கன், நான் உடைஞ்சு போகலை. எதுவும் என் சூழ்நிலையில் என்னுடைய விசுவாசத்தில் எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே தான் இருக்கிறேன் என்று சொல்லி பதில் சொன்னாராம். இந்த பாஸ்டர் அதை கேட்டு வியந்து போனார். என்ன ஒரு விசுவாசம், என்ன ஒரு நம்பிக்கை இந்த மனுஷனுக்குன்னு சொல்லி அவர் வியந்து போனாராம். கொஞ்ச நாள் கழித்து அவருக்கு அந்த அவருடைய பழுதுபட்ட அந்த நுரையீரலை எடுத்துட்டு அவருக்கு மாற்று நுரையீரல் பொருத்தி இருக்கிறாங்க. அந்த மாற்று நுரையீரல் பொருத்தி அந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் அந்த
மாற்று அந்த உறுப்பு இந்த உறுப்போடு இசைய வேண்டும், இந்த உடல் நிராகரித்து விடக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்காக நிறைய மருந்துகள் எல்லாம் கொடுக்கறது வழக்கம். அப்படி அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த மருந்துகளின் பக்க விளைவாக இவருக்கு சில மாதங்களில் ஒரு ஒரு ரேர் கைண்ட் ஆஃப் கேன்சர், ரொம்ப அபூர்வமான ஒரு புற்றுநோய் அவருடைய உடலை தாக்கி இருக்கிறது. டாக்டர்ஸ் எல்லாம் பரிசோதித்து சொன்னாங்களாம், இப்போ இந்த கேன்சருக்கு வைத்தியம் செய்தால் நிச்சயமாக உங்கள் உடல் அந்த மாற்று நுரையீரலை நிராகரிக்கும், ஏற்றுக்கொள்ளாது. ஆனாலும் வேறு வழி இல்லை, நாங்கள் செய்து தான் ஆக வேண்டும் என்று சொல்லி இவருக்கு அந்த கேன்சருக்கு வைத்தியம் செய்ய தொடங்கி இருக்கிறாங்க. அந்த கேன்சருக்கு வைத்தியம் செய்ய தொடங்கின பொழுது அந்த நுரையீரல் அந்த உடலோடு கூட அது ஒவ்வாமல் அது பிரச்சனை செய்ய ஆரம்பித்திருக்கிறது. இப்போது ஒரு பக்கம் கேன்சர் புற்றுநோய், இன்னொரு பக்கத்தில் அந்த மாற்று நுரையீரல் இந்த உடல் ஏற்றுக்கொள்ளாததுனால மறுபடியும் இந்த நுரையீரலும் பாதிக்கப்பட்டு பிரச்சனைக்குரிய ஒரு சூழ்நிலை. இப்படி மரணத்தின் விளிம்பில் இருக்கிற சூழ்நிலையில் இந்த மனிதன் பாஸ்டரை அழைத்து சொன்னாரா, பாஸ்டர், ஆண்களுக்கான ஒரு பைபிள் ஸ்டடி குரூப் ஒன்றை நான் ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். அதை நான் என் படுக்கையில் இருந்து கொண்டே நான் அதை அந்த ஆண்களோட தொடர்பு கொண்டு நான் அதை செய்கிறேன் என்று சொல்லி சொன்னாராம். போதகரும் அதற்கு பாஸ்டரும் அதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். அனுமதி கொடுக்கறதுக்கு முன்னால் அவர் கேட்டாராம், ஏன் இதை இப்போ இந்த சூழ்நிலையில் செய்யணும்னு நினைக்கிறீங்க? அவர் சொன்னாராம், இந்த ஸ்டடியை முழுவதும் முடிக்கிறதுக்கு நான் இருக்க மாட்டேன், ஆனால் இதை நான் தொடங்கி வச்சதாகவாவது இருக்கட்டும். இப்படி ஒன்று நம்ம சபையில் ஊழியத்தில் இல்லை, இதை ஒன்று தொடங்கி வைத்ததாகவாவது காணப்படட்டும்னு சொல்லிட்டு நான் செய்கிறேன்னு சொன்னாராம். பாஸ்டர் அனுமதி கொடுத்து அது சில வாரங்கள் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலேயே இவர் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற அந்த இக்கட்டான சூழ்நிலை வந்த பொழுது இந்த பாஸ்டர் அவரை வீட்டில் போய் பார்க்க போயிருக்கிறார். பார்க்க போன பொழுது அதற்கு முன்னால் போன பொழுதெல்லாம் இவர் பார்க்காத ஒரு ஒயிட் போர்டு அவர் படுக்கை பக்கத்தில் வைக்கப்பட்டிருந்திருக்கிறது. அதில் ஒரு 5 வாசகங்கள் அதில் எழுதி போடப்பட்டிருந்திருக்கிறது. இந்த பாஸ்டர் அதை ஒவ்வொன்றா வாசித்தாராம். அந்த 5 வாசகங்களை அவர் சொல்ல நான் குறித்து வைத்திருக்கிறேன். முதலாவது வாசகம் அவர் அந்த ரெஜி லாரன்ஸ் தான் அதில் எழுதி போட்டிருக்கிறார். ஐ வில் வாக் வித் ஜீசஸ் எவ்ரி டே. ஒவ்வொரு நாளும் நான் என் இயேசு கிறிஸ்துவோடு நடப்பேன் என்று முதலாவது வாசகம். இரண்டாவது வாசகம், ஐ வில் பி கிரேட்ஃபுல் டு காட் அண்ட் தோஸ் அரவுண்ட் மீ எவ்ரி டே. தினமும் தேவனுக்கும் என்னை சூழ இருக்கிற என்னுடைய நண்பர்கள் என்னுடைய குடும்பத்தினருக்கும் நான் தினமும் நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்று சொல்லி எழுதி போட்டிருந்திருக்கிறார். மூன்றாவதாக, ஐ வில் bless my family with messages, pictures and videos. என்னுடைய குடும்பத்தை நான் முன்கூட்டியே தயாரித்து வைத்திருக்கிற மெசேஜ்கள், செய்திகளினாலும் புகைப்படங்களினாலும் வீடியோ செய்திகளினாலும் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன் தொடர்ந்து என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறார். நான்காவதாக, ஐ வில் இன்வெஸ்ட் இன் மை கைஸ் ஃபார் their benefit and to the glory of God. என்னுடைய அந்த பைபிள் ஸ்டடி குரூப்பில் இருக்கிற சகோதரர்களுடைய வாழ்க்கையிலே நான் தினமும் முதலீடு செய்வேன். அவர்களுடைய நன்மைக்காகவும் தேவனுடைய நாம மகிமைக்காகவும் அதை நான் செய்வேன் என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறார். ஐந்தாவதாக, I will not give up and run out of the clock. ஒருபோதும் என்னுடைய இந்த போராட்டத்தில் நான் விட்டு விட மாட்டேன். என்னுடைய ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த கொஞ்சம் நேரம், கொஞ்சம் நாட்களை நான் வீணடிக்க மாட்டேன் என்று சொல்லி எழுதி போட்டிருக்கிறார். என்ன அவருடைய விசுவாசம் பாருங்க, கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும். இந்த போதகர் போய் அவரை பார்த்து அவரோடு பேசி அவருக்காக ஜெபம் பண்ணி அதிலிருந்து சில மணி நேரங்களில் அவர் தேவனுடைய ராஜ்யத்திற்கு கடந்து சென்று விட்டாராம். எனக்கு அன்பானவர்களே, ஏன் இந்த சம்பவம் என்னுடைய இதயத்தை தொட்டது என்று சொன்னால், ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்மை
நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைகளினாலே ஸ்தோத்திரம் நம்முடைய விசுவாசத்தை அவர் பரீட்சித்து பார்க்கிறார். ஸ்தோத்திரம். அந்த விசுவாசத்தின் பரீட்சை நம்மள பொறுமையை உண்டாக்குகிறது. அந்த பொறுமை நம்மள பூரண கிரியை செய்யும் பொழுது, அந்த பொறுமையானது கடைசி வரை நம்மள கிரியை செய்யும் பொழுது ஸ்தோத்திரம் அது நம்மை பூரணராய் மாற்றுகிறது, முழுமை பெற்றவர்களாய் மாற்றுகிறது. ஸ்தோத்திரம் நம்மை ஒன்றிலும் குறைவற்றவர்களாய் மாற்றுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளோடு நிறைவு செய்ய விரும்புகிறேன். எனக்கு அன்பானவர்களே, ஸ்தோத்திரம், இந்த சோதனை என்னை விட்டு நீக்கும் என்று கேட்காமல் ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே, யூஸ் திஸ் கிரைசிஸ், யூஸ் திஸ் ட்ரையல்ஸ், இந்த சோதனைகளை, நாங்கள் கடந்து செல்லுகிற இந்த நெருக்கடியான பிரச்சனை மிகுந்த சூழ்நிலைகளை ஆண்டவரே என்னை உருவாக்குறதுக்கு பயன்படுத்தும், உங்களை போல மாற்றுகிறதற்கு பயன்படுத்தும். ஆண்டவரே, நீர் விரும்புகிற குணாதிசயங்களை என்னில் தோற்றுவிக்கிறதற்கு பயன்படுத்தும். ஆண்டவரே, மனம் திரும்புதலுக்காக, ரட்சிப்புக்காக பயன்படுத்தும். ஆண்டவரே, உம்மை போல நான் மாறுகிறதற்கு என்ன பயன்படுத்தும். ஆண்டவரே, ஆண்டவரே, நற்குணங்களில் பெருகுகிறதற்கு இந்த சூழ்நிலைகளை பயன்படுத்தும். ஆண்டவரே, விசுவாசத்தில் உங்க மேல உள்ள அன்புல எல்லாம் நான் வளருகிறதற்கு இந்த சூழ்நிலைகளை பயன்படுத்தும். ஆண்டவரே என்று சொல்லி நாம் தேவனிடத்தில் ஜெபம் செய்வோம். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். இந்த சோதனைகளை நாம தெரிந்து கொள்ளுகிறோமா? இல்லை. இந்த சோதனைகள் தான் நம்ம தெரிந்து கொள்ளுகிறது. இந்த சோதனைகள் தான் நம்மை தெரிந்து கொள்ளுகிறது. பிரியமானவர்களே, நாம் இந்த சோதனைகளை விரும்புகிறோமா என்றால் இல்லை. ஆனால் இந்த சோதனைகள்ல இருந்து நம்ம தப்பிக்க முடியாது. சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. எனக்கு அன்பானவர்களே, ஒன்றே ஒன்றுதான் செய்ய முடியும். ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, ஞானத்தை தாரும், நீர் பார்க்கிற விதமாய் இந்த சோதனைகளை என் வாழ்க்கையில் நாம் பார்க்க உதவி செய்யும். நீர் சோதனையை ஜெயித்தது போல நாங்களும் ஆண்டவரே சோதனையை ஜெயிக்கிறதற்கு உதவி செய்யும். ஆண்டவரே, ஞானத்தை தாரும். ஆண்டவரே, இந்த சோதனை என்னில் பொறுமையை உருவாக்கட்டும். இந்த பொறுமை பூர்ணமாய் என்னில் கிரியை செய்து முதிர்ச்சியையும் வளர்ச்சியையும் நிறைவான தன்மையையும் என்னில் உருவாக்கட்டும். ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரிடத்தில் நாம் கேட்போமா? ஸ்தோத்திரம். அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் அதிக நித்திய கன மகிமையை நம்மள உண்டாக்குகிறது என்பதை அறிந்தவர்களாய் அவரை நாம் மகிமைப்படுத்துவோம், அவரை சார்ந்து கொள்வோம், அவரையே நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம். இந்த இயேசு கிறிஸ்து உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் பொன்னாக மாறுவீர்கள். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பகல் வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு இந்த தேவனுடைய வார்த்தையின் மூலம் பேசி இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா, நாங்கள் கடந்து செல்லுகிற சூழ்நிலைகள் எங்களுக்கு புதிதாக இருக்கலாம், உமக்கு புதியது அல்ல. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இவைகளை முன்கூட்டியே நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, இவைகளை தீர்மானித்தீங்க, இவைகளை திட்டம் பண்ணி இருக்கிறீங்க. இந்த நாட்களுக்குள்ளே எங்களை கொண்டு வந்து இருக்கிறீங்க, இந்த நாட்களில் எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறீங்க, எங்களோட பேசுகிறீங்க, எங்களை உருவாக்குகிறீங்க. எல்லாவற்றுக்காகவும் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஒன்றும் புரிய முடியாத சூழ்நிலை வரும்பொழுது உம்மிடத்தில் ஞானத்துக்காய் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, விசுவாசத்திற்காய் கெஞ்சுகிறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம். எங்களை கொரோனா நோய் தாக்கலை, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இது நிமித்தம் பல்வேறு விதமான பிரச்சனைகளை, ஆண்டவரே, போராட்டங்களை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் வெற்றியாய் ஜெயமாய் இவைகளில் ஆண்டவரே கடந்து செல்ல, ஜெயம் எடுக்க நீர் உதவி செய்தருளும்படி உமது ஊழியக்காரனாகிய அடியான் ஆண்டவரே உமது ஜனத்திற்காக மன்றாடுகிறேன், ஜெபிக்கிறேன். அப்பா, ஜெபிக்கிறேன். நாங்கள் பலவீனர், ஆனால் பலசாலியாய் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். நாங்கள் பலவீனர், நீர் யுத்த வீரராய் பராக்கிரமசாலியாய் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே, ஆமாப்பா,
இன்றைக்கு கிதியோன் இடத்துல சொன்னது போல உனக்கு இருக்கிற இந்த பராக்கிரம பலத்தோட போ. பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயங்கர பராக்கிரமசாலியாய் நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ராஜா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னேன். உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றும். ஆம், நாங்கள் ஒன்றிலும் குறைவுபட போவது இல்லை. ஆம், நிறைவானவர் எங்களோடு இருக்கிறபடியால், எங்களுக்குள்ள இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ராஜா. எங்கள் சபையார் எல்லாம் நீர் ஆசீர்வதித்தரலும். இந்த நாட்களில் விசேஷித்த கிருபைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நீர் தந்தரலும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னும் 2 வாரங்களுக்கு ஆண்டவரே இந்த ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அப்பா. அதற்கு பின்பும் என்ன என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீர். எங்களோடு கூட நீர் வருகிறீர் அப்பா. கோடி கோடி ஸ்தோத்திரம் ராஜா. உடைய ஜனங்களெல்லாம் நீர் ஆசீர்வதித்தரலும். இந்த நாட்களில் உம்முடைய சமாதானம் சந்தோஷத்தால் நிறைத்தரலும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய வசனங்களை கொண்டு பேசி தேற்றி இடைப்படும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, காலை இரவு ஆண்டவரே இந்த குடும்ப ஜெப நேரங்களில் எல்லாம் என் தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த வார்த்தைகளினால் எல்லாம் நீர் இடைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து நாங்கள் வெளியேறி வரும் பொழுது ஆண்டவரே, சபை கூடி வரும் பொழுது ஆம், ஒவ்வொருவரும் அப்பா முன்பு இருந்ததை விட ஓ ஹல்லேலூயா பல 100 மடங்கு பொன்னாக ஜொலிக்க, மகிமையாய் பிரகாசிக்க, கர்த்தருக்காக பல 100 மடங்கு வைராக்கியம் கொண்டவர்களாய் சாட்சியாய் நிற்க பலப்பட்டவர்களாய் இருக்க என் தேவனே நீர் ஆசீர்வதித்தரலாம். இந்த மலையின் மேல் 40 நாட்கள் இருந்து கீழே இறங்கி வந்த அந்த மோசே இவனுடைய முகம் பிரகாசித்தது. ஆம் பிரியமானவர்களே, இந்த ஊரடங்கெல்லாம் முடிந்து வரும் பொழுது ஆமாப்பா, நாங்கள் எல்லாரும் எங்கள் வாழ்க்கையெல்லாம் ஆவிக்குரிய நிலைமையில் அப்பா சரீரத்தில் மனதில் எல்லாம் அப்படி பிரகாசம் உள்ளவர்களாய், தேவனுடைய மகிமையின் பிரகாசத்தை எங்களிலே பெற்றவர்களாய் நாங்கள் கடந்து வர ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா, ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாருடைய தேவைகளையும் நீங்கள் சந்தித்து வழி நடத்துங்க. கண்மணி போல ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஊரடங்குக்குள்ளே வரும் முன்னால் ஆண்டவரே யாரெல்லாம் பலவீனப்பட்டவர்களாக இருந்தாங்களோ இந்த ஊரடங்கு முடியும் பொழுது ஸ்தோத்திரம், நோய்கள் எல்லாம் நீங்கினவர்களாய் சுகதேகிகளாய் மாற்றப்பட்டவர்களா வந்து சபையில் சாட்சி சொல்ல நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. படிக்கிற எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் ஆசீர்வதிக்கணும்னு ஜெபிக்கிறோம். தற்காலிகமாக இந்த தடை காணப்பட்டாலும் ஆண்டவரே விரைவில் இதெல்லாம் மாறி அவர்களுடைய படிப்புகள் எல்லாம் தொடரும்படி கர்த்தர் கிருபை செய்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் கிடைக்க என் தேவனே நீங்கள் ஆயத்தப்படுத்தி இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எல்லா கனமும் துதியும் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் தேவஜனங்கள் யாவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். நன்றி, நன்றி.